ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பல விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அலாவுதீன் சீசன் 4 அப்டேட். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அலாவுதீனில் பெரியப்பாவும் ஜீனி மினியும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான விளக்கம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம யூடியூப் சேனலுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாலாவது விஷயம், நம்ம யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட் செக்ஷனை பிளாக் பண்ணிட்டாங்க. அது எப்படி ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். அஞ்சாவது விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யூடியூப் சேனலை பற்றி சில பல தகவல்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பல் பண்ண மாட்டேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இங்கேருந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலாவுதீன் தமிழ், எடிட் பை GDRKK ஹரி. பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், அலாவுதீன் சீசன் 4 அப்டேட். நான் ஏற்கனவே நிறைய அப்டேட் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கடைசியாக நான் என்ன அப்டேட் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த் நிகாம் அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து சீசன் 1 இருக்கிற சீன்ஸ் எல்லாமே போட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ்புக்கில் போடுற வீடியோக்கெல்லாம் போயிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. வி வாண்ட் அலாவுதீன் சீசன் 4 அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அலாவுதீன் சீசன் 4 கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் தேடலாம் தேவையில்ல. அதுவும் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஐடியை. ஓகேவா? இன்னும் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுனாக்கா நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இன்னும் எதுவுமே அஃபிஷியலாக எந்த அப்டேட்டும் இன்னுமே வரல. வந்தால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? வாங்க ரெண்டாவது விஷயத்துக்குள்ளே போகலாம். பெரியப்பா ஜீனி மினி எங்கே? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். தஞ்சிவன் சேனல் கன்ஃபியூஸ் அப்படின்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோவில் லாஸ்ட்டு 3 நிமிஷம் மட்டும்தான் ஒரு மிஸ்டேக் ஆகிடும். சொல்லப்போனால் அந்த வீடியோவில் லாஸ்ட்டு 3 நிமிஷம் தான் முக்கியம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்து சில பல கிளிப்பில் 1 செகண்ட் அதிகமாக வந்துடுச்சு. அந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு யூடியூப்காரன் சொல்லிட்டான். அதனால் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, முக்கியமான விஷயமெல்லாம் போயிடுச்சு. என்னோடய வாய்ஸும் போயிடுச்சு, அந்த வீடியோவும் போயிடுச்சு. ஓகேங்களா? லாஸ்ட்டு 3 நிமிஷம் மட்டும். என்னோடய வீடியோ பார்த்ததுனாலவோ என்னவோ என்னுடைய நண்பர் மாசேட் அவர்கள் அவருடைய வீடியோவில் ஒரே ஃபோட்டோவை வச்சு 15 நிமிஷம் ஓட்டியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ண 1 வாரம் கழிச்சு தான் அவர் பண்ணார். அவருக்கு ஏன் லேட் ஆச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னாக்கா, சேம் ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி வீடியோ வந்து கிளிப் எடுக்கும்போது 1 செகண்ட் 2 செகண்ட் அதிகமாகிடும். அதனால் காப்பிரைட் கிளைம்லேருந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரைக்கும் கொடுப்பாங்க. சில நேரத்தில் இந்த சேனலே பேன் பண்ணிவிடுவாங்க. அதனாலவோ என்னவோ அவருக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இல்லைனாக்கா ஃபஸ்ட்டு அவர் தான் அப்லோட் பண்ணியிருப்பார். உங்கள் எல்லாருக்கும் மாசெட்னா யாருன்னு தெரியுமில்ல? மாசெட்டை பற்றி தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். எனக்கா அலாவுதீன் அப்படின்னாலே மாசெட் மட்டும்தான். இவர் வந்து 3 to 4 வருஷமாக இந்த சேனல் வச்சுருக்காரு. ஒரு காலத்தில் நானும் இவருக்கு தீவிர ஃபேனு. இவர் போடுற எல்லா வீடியோவும் பார்த்துருவேன். எங்கள் 2 பேரோடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க நம்ம மெயின் விஷயத்துக்குள்ளே போகலாம். ஜீனி மினி பெரியப்பா இவங்க 3 பேரும் எங்கே கடைசியாக வந்து சீசன் 2 ஜின்னாத்துக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க? இந்த சஃபர் அழிஞ்சிட்டான், இனிமேல் நாடெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறதுக்காக போனாங்க. ஓகேங்களா? அப்படி தான் நமக்கு கடைசியாக காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சீசன் 3 திடீர்னு நம்மளுடைய மோதிரபோதா வந்திருப்பார். இவர் எப்படி வந்தார் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். என்னன்னாக்கா, நம்ம ஜஹர் மீன்பை இதில் என்ன சொல்லியிருக்காங்க, விஷம், அவளுடைய மந்திரம் வந்து நம்மளோட மோதிரபோதத்தை சாவடிக்கலை. ஓகேங்களா? நம்மளோட மோதிரபோதத்தை ஆழ்ந்த உறக்க நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. அது வந்து இது தெரிஞ்சுக்கிட்ட அலாவுதீன் போயிட்டு அந்த அவளுடைய மந்திரத்தை வச்சு நம்மளுடைய மோதிரபோதத்தை ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து திரும்ப கொண்டு வந்துட்டார். அப்படி தான் கதை வந்து போகும். ஓகேங்களா?
இந்த பக்கம் 3 பேரும் ஜின்னாத்தில் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீனு, ஜீனி மினி, பெரியப்பா. ஓகேங்களா? அதுக்குள்ளே இவங்க வந்து வெளியே வரதுக்குள்ளே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அலாவுதீனோட அம்மாவை வந்து மல்லிகா வந்து ஜீனுவாக மாற்றிடுவா. அதுக்கப்புறம் நம்ம அலாவுதீனும் நல்லா நிறைய ட்ரை பண்ணுவான் அவங்க அம்மாவை மனுஷியாக மாற்றுறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மனுஷியாக மாற்றிடுவான். அதுக்கப்புறம் நம்மளுடைய மல்லிகாவையும் அலாவுதீன் கொலை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம சஃபர் வந்து அந்த கத்தி எடுத்துன்னு போயிட்டு ஐஆர் சஃபராக மாறிடுவான். ஓகேங்களா? இது வரைக்கும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீனு மட்டும் வெளியே வருவான். அந்த சீனு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீதி 2 பேரும் அந்த ஜின்னாத் உலகத்துலேயே இருப்பாங்க. இந்த பக்கம் கதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சஃபர் வந்து நம்ம ஜீனுவை கடைசியாக விளக்குக்குள்ள அடைச்சி தூக்கி போட்டுருவான். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் வந்து உலகத்தையே அழித்து மறுபடியும் அவனுடைய ஆட்சியை வர மாதிரி கொண்டு வந்திருப்பான். அந்த நேரத்தில் வந்து ஜின்னாத் உலகம் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி தான் கதை போகும். நம்மளுடைய ஜீனுவாலேயே ஐஆர் சஃபரை ஒன்றும் பண்ண முடியாத போது ஜீனி மீனியும் பெரியப்பாவால் என்ன பண்ண முடியும்? அதனால் அவங்க 2 பேரும் உள்ளே மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? காலப்போக்கில் அதை அப்படியே இந்த 2 கேரக்டரையும் எடுத்துருவாங்க. ஏன்னா கதையையும் மாற்றிடுவாங்க. அதனால் 2 கேரக்டரையும் எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் இந்த 2 கேரக்டரும் வரமாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அலாவுதீன் சீசன் 3 எண்டிங்குக்கு ஒரு 50 எபிசோடுக்கு முன்னாடி நம்ம ஐஆர் சஃபருடைய எல்லா சக்தியும் போயிடும். ஓகேங்களா? அந்த இடத்துல நான் ஜீனி மீனியும் பெரியப்பாவும் எதிர்பார்த்தேன். ஆனால் நம்ம வியூவர்ஸ் எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை கொண்டு வரல. ஓகேங்களா? இதுக்கு மேலேயும் கேரக்டர் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க 2 பேரும் எதிர்பார்க்காதீங்க. சரி, வாங்க 3வது விஷயத்துக்குள்ளே போகலாம். யூடியூப் அப்டேட் பேன் மை சேனல். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை 2 வாரமே ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு பக்கம் வருத்தமாக இருந்துச்சு. நம்ம சேனலில் இது வரைக்கும் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து பிளாக் ஆகிருக்கு. இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்காது. நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் காமிக்கிறேன். சொல்லப்போனால் அந்த வீடியோவில் நான் எந்த தப்பும் பண்ணலை. அந்த வீடியோவில் நான் வந்து 1க்கு 10 முறை பார்த்துட்டேன். எனக்கு எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரில. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் சீசன் 4 பற்றி அப்டேட் வீடியோ. ஓகேங்களா? அது வந்து 11வது முறை நல்லா உட்காந்து கவனமாக பார்த்தேன். அப்போ தான் தெரிய வந்துச்சு, இதில் வந்து ஒரு லைனில் தந்திவன் சேனலை பிடிச்சி திட்டியிருப்பேன். அதனால தான் அது என்ன திட்டினேங்கிறது நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் எழுதி போடுறேன். அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன்னாக்கா இந்த வீடியோ தூக்கி பிளாக்ல போட்டுருவானுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு கேள்வி வரும், ஆல்ரெடி தந்திவன் சேனலை பற்றி 2 வீடியோ வச்சு செஞ்சுருக்கியடா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோவில் எப்படி தப்பிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 5 செகண்டுக்கு ஒரு கதை மாதிரி ஒன்று எழுதியிருப்பேன். ஓகேங்களா? அது இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் உங்களுக்கு காமிக்கிறோம், பார்த்து படிச்சுக்கோங்க. அது எழுதுனதால மட்டும்தான் அந்த 2 வீடியோவும் இப்போ இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி நான் இந்த வீடியோவையும் அது முன்னாடி எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ பிளாக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி யூடியூப் அப்டேட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு யூடியூப் அப்டேட் ஆன மாதிரியே தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என் ஃப்ரெண்டு இன்னுமே மற்றவங்க யூடியூப் சேனல்லேருந்து வீடியோ டவுன்லோடிங் பண்ணிட்டு அவன் யூடியூப் சேனலாக போட்டுக்கிட்டே தான் இருக்கான். அவனோட சேனலாக பேன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த அப்டேட்டால் நம்ம சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை இது வரைக்கும் எதுவுமே வரல. இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்து பேண்ட் ஆச்சுனாக்கா நான் மறுபடியுமே ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி இதே பேரில் கொண்டு வருவேன். அதில் நீங்கள் மறுபடியும் எனக்கு சப்போர்ட் தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, வாங்க 4வது விஷயத்துக்கு போகலாம். 4, நம்மளோட யூடியூப் சேனல் கமெண்ட் பிளாக். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல போனாக்கா, நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதில் வந்து கமெண்ட் பண்ணுறத பிளாக் பண்ணி வச்சிட்டானுங்க. நான் பண்ணுற கமெண்ட் யாராலையும் பார்க்க முடியாத மாதிரி, அதுவும் எந்த சேனலுக்கும் போகாத மாதிரி பண்ணிட்டாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் அப்லோடு பண்ணுற வீடியோவுக்கு மட்டும்தான் என்னால் கமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் பார்க்க முடியும், ஷேர் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். கமெண்ட் மட்டும் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்ச நாள் முன்னாடி ராட்சசியோ தேவதையோ சாங் போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதில் வந்து நான் வந்து ஃபுல் சாங் போடும்போது அந்த பாட்டை ஒருத்தன் ப்ரைவேட்டாக வாங்கிட்டான். அதனால் நான் 4-5 டைம்
அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் சில பல பர்சனல் ப்ராப்ளம் வந்ததுனால அதை அப்படியே விட்டு போயிட்டேன் 3 நாளைக்கு. அது அப்படியே என் யூடியூப் சேனல்லே பிளாக்ல இருந்ததுனால என் யூடியூப் சேனல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைபும் ஏறலை, லைக்கும் ஏறலை, வியூஸும் போகலை, ஃபுல் டவுன் ஆகிடுச்சு. அப்போ வந்து பிரச்சனை தான் இது. சப்ஸ்கிரைப் ஏறாமல் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட்டேன். இந்த பிரச்சனை என்னால் சரியாக பண்ண முடியல. பல டைம் இது யூடியூப்பை டெலீட் பண்ணிட்டேன், அப்டேட்டும் கொடுத்துட்டேன், எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட லைக்கோ, ஷேரோ, சப்ஸ்கிரைபோ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். உங்களுடைய ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் கூட பேசும்போது தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஓகேங்களா? அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நான் சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். நான் நேற்று போட்ட வீடியோவில் என்ன வீடியோ, இந்த அலாவுதீன் டீம் சாங் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டே வரல. நான் கொஞ்சம் நேரம் பயந்துட்டேன். என்னடா இன்றைக்கி சனிக்கிழமை தானடா, லீவு தானடா, என்னடா கமெண்ட் எதையும் காணோம் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு உங்களுக்கு லீவாக இருந்தாலும் அப்பா அம்மா வேலைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நினச்ச மாதிரியே 4 மணிக்கு மேலே தான் கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் நேற்று போட்டிருந்த சாங் இருந்தது, அது வந்து உண்மையான சாங் இல்லை, ஓகேங்களா? இது வந்து நான் ஃபோனில் டவுன்லோடிங் பண்ணி வச்சுருந்த வீடியோ. உங்களுக்கு சில பேருக்கு தெரியும் நான் இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நைட்டு தூங்குவேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? அது எல்லோரும் பார்த்துக்க மாட்டீங்க, சில பேர் தான் பார்த்துருப்பாங்க. இது வந்து நான் வந்து ஃபோனில் டவுன்லோடிங் பண்ணி வச்சுருந்த வீடியோ, ஓகேங்களா? அதனால் இது தூக்கி அப்படியே போட்டேன். ஆனால் உண்மையான டீம் சாங் வந்து யூடியூப்பில் இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நான் போடுறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாங்க அடுத்த விஷயத்துக்கு போடலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 அப்கமிங் சாங்ஸ் இன் யுவர் சேனல்ஸ். நீங்கள் நிறைய பேர் நிறைய பாட்டு கேட்டிருக்கீங்க, எதையும் மறக்கலை, எல்லாமே ரோட்டில் எழுதி வச்சுருக்கேன், ஓகேங்களா? எல்லாமே வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஓகேங்களா? உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணவே டைம் இல்லை. காலேஜ் போனதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி ஷார்ட்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ போட முடியும். காலேஜ் ஆஃப் டே தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் படிப்பேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போனாக்கா 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இனிமேல் என்னுடைய வீடியோ வந்து நைட்டு 10 to 12 மணிக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் மதியம் 1 to 2 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். இந்த 2 டைமிங்லேயும் ஏதோ ஒரு டைமிங்கில் வீடியோ வந்துடும், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் சில பல பாட்டு கேட்டிருந்தீங்க, அதில் வந்து எந்தெந்த பாட்டு நல்லா போட முடியாது அப்படின்னு நான் இன்னும் 2 நாளில் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? அந்த பாட்டு கேட்டவங்க மட்டும் வேறு பாட்டு சொல்லிட்டு போயிடுங்க, ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் என்னுடைய மோட்டிவேஷன், அதனால் கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ எல்லாமே தரமாக இருக்கும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். அதே மாதிரி நான் வாட்ஸ்அப் சேனல், ஃபேஸ்புக் சேனல், இன்ஸ்டா, ஷேர்சாட், அது மாதிரி நிறைய சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதிலெல்லாம் போயிட்டு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுடுங்க. அதே மாதிரி இந்த லிங்க்கெல்லாம் பயோவில் கொடுத்து வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ 2 விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தந்தி ஒன் சேனலில் வந்து போடுற வீடியோவுக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இந்த சேனலில் பெரியவங்களை விட குழந்தைங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க, அதனால் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் அதை போய் டெலீட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், காதலிக்காதே மனசே காதலிக்காதே. அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு யாஸ்மினும் அலாவுதீனும் வச்சு செஞ்சோம், அதே மாதிரி செகண்ட் யாஸ்மினும் அலாவுதீன் வச்சு செஞ்சோம். இப்போ ஜீனு மினியும், அதே மாதிரி சஃபரும், இன்னொரு பொண்ணு இருப்பாளே, அவளையும் வச்சு செய்யலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். அந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக எடுத்து போடுறேன். இல்லைனாக்கா அப்படியே விட்ருங்க, அது போட வேணாம். அதே மாதிரி நான் வந்து வீடியோ சாங் போடுறேன்ல, இது வரைக்கும் நான் 2 டைப் போட்டிருக்கேன். மொதல் டைப் என்ன அப்படின்னாக்கா அந்த வீடியோ மட்டும், ஓகேங்களா, ஃபுல் பாட்டு எடிட் பண்ணி போடுற மாதிரி. 2வது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல போஸ்டர் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ட்ரைலர் விட்டுட்டு, அதுக்கப்புறம் மெயின் வீடியோ விடுற மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் பார்த்து விட்றேன். எது பிடிச்சிருக்கோ அது சொல்லுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன்.
எல்லாரும் சேஃப்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருங்க. என்னதான் நடந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சரியான டைமுக்கு சாப்பிடுங்க. நல்லா படிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது GDRKK ஹரி.